ஓம் சாந்தி. நான் தந்தையின் நம்பிக்கை தீபமாகிய ஆத்மா. நான் மாஸ்டர் படைப்பவனாக இருக்கும் ஆத்மா. நான் சகயோகி ஆத்மா. நான் ஆத்மா இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு ஆத்மாவாகி தந்தையை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரோடு சேர்ந்து அமர்ந்து பாப்தாதாவோடு உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா நாலாபுரத்தின் தங்களுடைய மிகவும் புனிதமான மிக உயர்ந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் உயர்ந்தவர்களும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள். ராஜ்ய அதிகாரி சொரூபத்திலும் கூட உங்களை விட உயர்ந்த பதவி ராஜ்ய அதிகாரி யாரும் கிடையாது. பூஜை சொரூபத்திலும் எவ்வளவு பூஜை விதிப்பூர்வமாக ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நடைபெறுகின்றது. நீங்கள் சுயம் சைத்தன்ய சொரூபத்தில் இச்சமயம் தங்களின் பூஜைக்குரிய சொரூபத்தை ஞானத்தின் மூலம் அறிந்திருக்கவும் செய்கிறீர்கள், பார்க்கவும் செய்கிறீர்கள். ராஜ்யத்தின் கணக்குப்படியும் முழு கல்பத்திலும் நிர்விக்ன அகண்ட ஆடாத அசையாத ராஜ்யம் என்பது குழந்தைகளாகிய உங்களுடையதுதான் நடைபெறுகின்றது. இப்போது சங்கமயுகத்தில் பரமாத்ம ஆஸ்திக்கு அதிகாரி, பரமாத்மா சந்திப்புக்கு அதிகாரி, பரமாத்மா அன்பிற்கு அதிகாரி, மேலும் பரமாத்ம பரிவாரத்தின் ஆத்மாக்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். மேலும் இப்போது தந்தையுடன் ஆஸ்தி பெற்று சம்பன்னமாகி தந்தையுடன் தங்களின் வீட்டுக்கு செல்லப் போகிறீர்கள். ராஜ்யத்தின் சமயத்தை விடவும் சங்கமயுகத்தின் சமயம் பிரியமானதாக உள்ளது இல்லையா என்று பாப்தாதா கேட்கின்றார். பரமாத்மா குழந்தைகள், நீங்கள் அவரோடு கூடவே இருப்பீர்களானால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். பாப்தாதா தனது துணையை சதா தருவதற்கு வந்துள்ளார். உறங்கும் போதும் விழிக்கும் போதும் கர்மம் செய்யும் போது துணையாக இருப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார். நீங்கள் பாபா என்று நினைத்தால் உடனே அனுபவம் செய்வீர்கள். ஆக சங்கமிகத்தின் சுகம் மற்றும் பெருமைகளை வெளிப்படுத்துங்கள். பாப்தாதா கூறுகின்றார்,
அடிக்கடி சோதித்து பாருங்கள். கூடவே இருக்கும் அனுபவம் மெர்ஜ் ரூபத்தில் உள்ளதா அல்லது எமர்ஜ் ரூபத்தில் உள்ளதா என்று. அன்பு என்பது எப்படி துண்டிக்கப்படாதோ, எனவே அன்பின் பலனை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்மையை எடுத்துக்கொள்வதற்கான வழிவகையை கற்றுக்கொள்ளுங்கள். அன்புதான் பாபாவுடையவராக ஆக்கியிருக்கின்றது. உண்மையான மனதில் பிரபு திருப்தி அடைகின்றார். குழந்தைகளுக்கு இதுதான் டைட்டில், ஹோலியஸ்ட். இங்கே பவித்ரதா என்பது பிராமண வாழ்க்கையின் முக்கிய ஆதாரமாகும். நம்முடைய ஸ்லோகன் பவித்திரமாகுங்கள், யோகி ஆகுங்கள். பவித்திரத்தாதான் மகான் தன்மை. எனவே பாப் தாதா நிகழ்காலத்தில் பவித்ரதா மீது அடிக்கடி கவனம் வைக்குமாறு செய்கின்றார். ஆக மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பில் அனைத்திலும் பவித்ரதா மிக அவசியமானதாகும். சதா சுகஸ்வரூபம், சாந்த சுரூபம், மனதின் திருப்தி உள்ளது. அதை அனுபவம் செய்வதற்கு மனதின் பவித்ரதா வேண்டும். எனவே சேமிப்பதற்கான விதி மனம், சொல், செயலில் தூய்மை. அஸ்திவாரம் பவித்ரதா. சேவையில் கூட, உணர்விலும் கூட பவித்ரதா, பாவனையிலும் பவித்ரதா. ஆக ஹோலி என்பதன் அர்த்தம் பவித்ரதா தான். ஒருவர் மற்றவருக்குள் குணங்களின் அதிர்வலைகளை பரப்ப வேண்டும். இதுதான் பன்னீர் தெளிப்பதாகும். எரிப்பது என்பது அபபவித்ரதாவை எரிப்பதாகும். நீண்டகால புருஷார்த்தம் நீண்டகால ராஜ்ய அதிகாரி ஆக்குகின்றது. ஒவ்வொருவரும் நீண்டகால பயிற்சி செய்து நீண்ட காலத்தின் அதிகாரி ஆக வேண்டும். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் சம்பூர்ண பவித்ரதாவின் ஜொலிக்கின்ற மணியை பார்க்க விரும்புகின்றார். கண்களில் பவித்ரதாவின் ஜொலிப்பு, வார்த்தையில் இனிமை, விசேஷ தன்மை, கர்மத்தில் திருப்தியாகவும் பணிவாகவும், பாவனையில் சதா சுபபாவனை மற்றும் உணர்வில் ஆத்மீக உணர்வு. மேலும் சதா உங்கள் நெற்றியிலிருந்து ஒளியின் ஃபரிஸ்தா தன்மையின் கிரீடம் காணப்பட வேண்டும். அத்தகைய அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியாக பாப் தாதா பார்க்க விரும்புகின்றார். அத்தகைய மூர்த்திதான் சிரேஷ்ட பூஜைக்குரியவராக ஆவார். உங்களுடைய ஜட சித்திரங்களை உருவாக்குவார்கள். பாபா சைத்தன்ய சித்திரத்தை பார்க்க விரும்புகின்றார். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து
வரதானங்களை வழங்குகின்றார். சதா பாப்தாதாவுடன் கூடவே இருக்கக்கூடிய சமீபத்தின் சதா துணையான ஆத்மா. சதா நீண்டகால புருஷார்த்தத்தின் மூலம் நீண்டகால சங்கமயுக அதிகாரம் மற்றும் வருங்கால ராஜ்ய அதிகாரத்தை அடையக்கூடிய மிகவும் புத்திசாலி ஆத்மா. சதா தங்களை சக்திகள் குணங்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தந்தையின் நம்பிக்கை தீபங்களாகிய ஆத்மா. சதா தன்னை ஹோலியஸ்ட் ஹையஸ்ட் ஸ்திதியில் நிலைத்திருக்கச் செய்கின்ற தந்தைக்கு சமமான அதிஸ்நேகி ஆத்மா. சமயத்தை ஆசிரியராக்குவதற்கு பதிலாக தந்தையை ஆசிரியராக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவராக இருக்கும் ஆத்மா. தந்தையின் பாலனைக்கான பிரதிபலனாகிய தன்னையும் அனைவரையும் மாற்றுவதில் சகயோகி ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த எண்ணற்ற வரதானங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு தந்தையிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.